اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، سهل بن سعيد صاعدي أخبره أن عويمر عدلاني جاء إلى عاصم بن عدي الأنصاري فقال له: أرأيت يا عاصم لو أن رجلا وجد مع امرأته رجلا أيقتله فتقتلونه كيف يفعل؟ فسل لي عن ذلك يا عاصم إلى آخره. أو قال النبي صلى الله عليه وسلم. அன்னைக்கு சகோதரர்களுடைய பெரியவர்களே, இங்கு நான் பார்த்திருக்கக்கூடிய பாடம் லியான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். லியான் என்றால் சாப அழைப்பை பிரமாணம் செய்து கொள்ளல். அப்படின்னா என்ன? சாப அழைப்பு என்றால் அது யான் என்பதாக இதற்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நேரடியான அர்த்தத்தை பார்த்தால் விரட்டுகள் என்பதாக சொல்லப்படும். இது என்ன அப்படின்னா, ஒரு குற்றத்திற்கு இரண்டு நபர்கள் இருக்கின்றார்கள். ஒரு குற்றம் செஞ்சாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஒரு கணவன் மனைவி இரண்டு நபர்கள் இருக்காங்க. இவர்கள் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்ப இப்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இவர்களுக்கு ஆண்மை இல்லை என்பதாக சொல்வார்கள். பெண்ணை பார்த்து மாப்பிள்ளை சொல்வார், இல்லை இவருக்கு பெண்மை இல்லை என்பதாக சொல்வார்கள். இந்த இரண்டு பிரச்சனைகளுமே வரக்கூடிய சமயங்களில் இதை யார் சோதிக்கிறது? மற்றவர்கிட்ட போய் பார்த்தா ரெண்டு பேருக்கு எடுத்து பாருங்க, ரெண்டு பேருக்கு ஆண்மை தன்மை இருக்கு, இப்ப பெண்மை தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன சொல்றாங்க இவங்க? இல்ல, இதுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணும் முடியாது. இப்ப இந்த சமயத்தில் இதுக்கு சாட்சியம் கொண்டு வர முடியாது, எந்த ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த தவறுக்கு என்ன செய்வது? எப்படி இதற்கு தீர்வு காண்பது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் இந்த சமயங்களில் இரண்டு நபர்களுமே பொதுவாக வரப்பட்டு அங்க சொல்லுவாங்க. முதன்மையான குற்றம் சாட்டக்கூடியவர் யாரோ அவர் முதன்மையாக சொல்லாவிட்டாரு. இப்ப கணவன் முதன்மையாக குற்றம் சாட்டியிருக்கான்னு நீங்க, அப்ப கணவன் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இவருக்கு பெண்மை என்பது இல்லை, அல்லாஹ்வின் சத்தியமாக என்பதாக மூன்று முறைகள் சொல்லிவிட்டு நான்காவது முறையாக அவன் சொல்ல வேண்டும், நான் சொல்வது இந்த வார்த்தைகளிலே இவருக்கு பெண்மை இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சொல்லில் உண்மை இல்லை என்றால் இனி அல்லாஹ் நாசமாகணும். இவன் தன்னைத்தானே இப்பொழுது சமைத்துக் கொள்வது ஒன்று சொல்வார். அதற்கு பின்பு பெண் வருவாள். அவர்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ் மீது ஆணையான சத்தியமாக இதற்கு ஆண்மை வேண்டோ அல்லது ஏதோ அந்த குறைகள் சொல்லப்பட்டு இல்லை இல்லை என்பதாக மூன்று முறைகள் அல்லாஹ் சத்தியம் சொல்லிவிட்டு நான்காவது முறையாக சொல்லும் பொழுது சொல்வார், இவருக்கு
நாசமாகட்டும் அப்படின்னு இவங்க தங்களை தாங்களே சபித்துக் கொள்வார்கள். சபித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். இப்ப ஒன்றும் தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய் சித்தியம் செய்திருந்தால் அவசராக சொல்லப்பட்டிருந்தால் இந்த குற்றங்கள் சொல்லக்கூடியது ரெண்டு பேர்த்த யாராச்சும் அவசராக சொன்னாங்கன்னா சாட்சிகள் இல்லாமல் அல்லது சாட்சிகள் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருந்தா அவங்களுக்கு இஸ்லாமியுடைய தண்டனைப்படி 80 சவுக்கேடுகளை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதனால இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, சாட்சிகள் வைக்க முடியாது. இப்ப இதனால்தான் இந்த அளவுக்கு கடைசி சமயத்துல இது ஒன்று சத்தியம் விட்டு அல்லாஹ்வின் சத்தியம் விட்டவர்கள் சொல்லி தங்களை அவர்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த முடிவுக்கு தான் சாதாரண அழைப்பு பிரமாணம் என்பதாக சொல்லக்கூடியது. இது கடுமையாக கடைபிடிக்கப்பட்டது எப்படின்னா ஹிஜ்ரி 9 அன்றுதான் இது கடுமையாக கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வழிமுறைகள் 9ஆம் ஆண்டுனா நடைமுறைக்கு வந்தது என்பது. அவன் ரசூலுல்லாஹிடத்தில் இருந்தாங்க, ரசூலுல்லாஹிடத்தில் இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்காங்க பார்ப்போம். அவங்க கூறுறாங்க, அவங்க அவங்கள்ட்ட வந்து ஆசிங்க ஒரு மனிதன் தன் மனைவியிடம் அந்நிய ஆணவர் இருப்பதை கண்டால் அது எப்படி கண்டிருக்காரு? தகாத உறவு கொண்டபடி இருப்பதை கண்டால் தனிமையில தகாத உறவுல இருக்கிறார்கள் கண்டா என்ன செய்வது? இந்த மனிதனை கொண்டு வரலாமா? என் மகன் தவறுதலாக இருந்தான்னு சொல்லி கொண்டுலாமா? அல்லது நான் இவன் கொண்டதுக்காக வேண்டி பலிக்கு பலி என்ன கொல்லப்படுமா? முதல்ல கேட்கிறாங்க. ஒரு உயிரை எடுக்கப்பட்டால் அதற்கு பரிகாரம் யார் எடுக்கப்பட்டாலும் அவன் கொள்வதுதான். அடுத்து கேட்கிறாங்க, அல்லது அவன் வேறு என்ன செய்ய வேண்டும் அவனை என்று சொல்லுங்கள் ஆசிரியமே அப்படி கேட்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தை பற்றி எனக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டு வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்பட்டபடி ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க? இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேள்விப்பட்டவங்க அவங்க சொல்றதை பற்றி கேட்கவே இல்லை. கேட்காம அவற்றை அசிங்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த கண்டன வார்த்தையில் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வந்து பெரும் மனவேதனையை அளித்தன. அவங்க ரொம்ப மன உளைச்சலாக ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி கடுமையாக பேசுறாங்க. என்ன இதுதான் ஒரு வார்த்தையை சொல்லலாமா, இது பேசலாமா வரலாமான்னு ரசூலுல்லாஹி கண்டிச்சு விடுறாங்க. ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு திரும்பின அவரிடம் அவங்க வர்றாங்க. இந்த ஆசிரியர் நீங்க ரசூலுல்லாஹி கிட்ட போனீங்களா, கேட்டீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, உரைஞர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நோக்கி நீ எனக்கு நன்மை செய்யறப்பா, என்னையும் சிக்கலில் வச்சுட்ட அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நான் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த கேள்வி கேட்டது அப்படின்னு. அதற்கு உரைஞர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் ஆணையாக இது குறித்து நானே நேரடியாக அவர்களிடம் கேட்காமல் ஓய மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சென்றார்கள். பின்னர் அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் தன் மனைவியுடன் அந்நிய ஆடவன் ஒருவன் தகாத உறவு கொண்ட நிலையில் இருக்க கண்டால் அவன் அந்த ஆடவனை கொண்டு விடலாமா? அவ்வாறு கொண்டு விட்டால் பழி வாங்கும் சட்டப்படி அவனை நீங்கள் கொண்டு விடுவீர்களா
அல்லது அவன் வேறு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர் கேட்க அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய விஷயத்தில் உன்னுடைய விஷயத்திலும் சரி உன்னுடைய மனைவி விஷயத்திலும் சரி அல்லாஹ் தஆலா வசனம் ஆகிவிட்டான், வசனமே அழைக்கிட்டான். ஆகவே நீ சென்ற உன்னுடைய மனைவிய அழைச்சிட்டு வா அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கான். உன்னுடைய மனைவியை கூட்டு வா அப்படின்னு. பிறகு அவர்கள் இருவரும் வந்தனர். நான் மக்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த பொழுது அவர்கள் இருவரும் பரஸ்பர சாப அழைப்பு பிரமாணம், அதாவது தியானம் செய்தனர். நினைஞ்சாங்க, ஒரே அவங்களுக்கு சபைத்துக் கொண்டார்கள். நான் இவளை மனவிலக்கு செய்யாமல் மனைவியாகவே இனியும் வைத்திருந்தால் இவள் மீது நான் பொய்யான குற்றச்சாட்டு சொன்னவனாக ஆகிவிடுவேன் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஆடைவதற்கு முன்பதாகவே அந்த மனிதர் செஞ்சாரு, 3 முறைகள் தலாக்கு சொல்லிடுறாரு. 3 முறைகள் தான் சொல்லி தெரிஞ்சுறாங்க. இதுக்கு பின்னாடிதான் ஒரு விஷயம் இருக்குது. 2 பேருமே இதேபோல சாதம் செய்து கொண்டனர், தியானம் செய்து கொண்டனர். இப்ப என்ன ஆயிடுச்சு, இதற்கு பின்னால் இந்த பெண்மணி மாசமாக இருக்கிறார். அவங்க மனைவி மாசமாக இருந்து குழந்தை பிறக்குது. குழந்தை பண்ணா இந்த குழந்தைக்கு தவப்பையார். அவன் ஏற்கனவே முன்னால் இருந்தவர்கள் ஆசிரியர்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது என்னுடைய தகாத உறவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னதுனால இந்த குழந்தை அங்கேயும் செய்ய முடியாது. இப்ப இதற்கு என்ன சொன்னார்கள் என்றால், இந்த பெண்மணியினுடைய பிறந்த குழந்தைக்கு இன்சிலாக அதனுடைய அனைத்து சொத்துக்கள் பாகங்கள் அனைத்துமே என்னது தாயுடைய பொறுப்புகள் தான் வந்தது. தாயுடைய இன்சில் தான் வைக்க முடியும். தந்தை யாருன்னு சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாது. தந்தை யாருன்னு சொல்லவும் கூடாது, சொல்ல முடியாது. இப்ப தாயைத்தான் எல்லாம் முன்னிறுத்தப்பட்டு சொல்லப்படுகின்றது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்க முடிகின்றது. வல்லவனுல்லாம் இந்தியா கொண்ட சூழ்நிலைகளுக்கும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.